சோ பாப்பாக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன் வைக்க போறோம். உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. மனங்கிட்ட பரம்பரை. நாங்க ஒரு பிராங்க் பண்ண போறோம் அக்காவை. டியூ டு பிரைவசி ரீசன்ஸ் நாங்க அந்த ஏரியாலாம் காட்ட மாட்டோம். அந்த வீட்டு வாசல்ல போய் வண்டி நின்னுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு आवर சேனல். எஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பெரிய கும்பலோட வெளிய போயிட்டு இருக்கோம். எஸ், கும்பலாக சுத்துவோம் நாங்க. ஐயோ அம்மான்னு கத்துவோம். பிறவி பைத்தியம். ஹலோ மேடம், டி-ஷர்ட் போட்டுருக்கீங்களே. ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம். இப்ப நம்ம எங்க போறோம்? குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். என் பேரு குமார். கொக்கி குமார். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நான் பேச மாட்டேன், என் கொக்கி தான் பேசும். நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? சோ வந்து நம்ம இப்போ வந்து ஷாப்பிங் போறோம், ஃபன் பண்ண போறோம், சில் பண்ண போறோம். எஸ், சாப்பிட போறோம். முக்கியமான விஷயம் சொல்லிருக்கேன்க்கா. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. நம்ம எதுக்கு ஷாப்பிங் போறோம்ன்றது சொன்னியா? இல்லையே. So, நம்ம வந்து ஷாப்பிங் வந்து ஒரு பெரிய மனுஷங்களுக்காக வந்து நம்ம ஷாப் பண்ண போறோம். சோ பாப்பாக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன் வைக்க போறோம். என்ன கத்துவாங்கன்னு பார்த்தேன். அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் வாங்குறீங்களா? எல்லாத்தையும் கத்த சொன்னா கக்கூஸ் போற மாதிரி கத்திட்டு இருக்கு. வாயில குத்துமுறம் பண்ணி பையல. மே ஒன்னு கன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிடுவேன். சோ வந்து நம்ம வீட்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. சோ அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து நம்ம பாப்பாவை ரெடி பண்ண போறோம். சோ அதை ரெடி பண்றதுக்காக அதை இல்ல பாப்பாவை ரெடி பண்ண. சோ இது வந்து என்ன சீரிஸ் குண்டு? பாப்பா 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 இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். கொத்திட்டு போப்பா. ஓகே, ஓகே, வீடியோக்குள்ள போலாம். உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இவனுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்க போறோம். வாயம் பொளந்துட்டு. ஊங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். எல்லாரும் வெளியே போனோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து பசிக்குது அப்படின்னா வெளியே போய் சாப்பிடுவோம். ஹோட்டல்ல நல்ல பிரியாணி அது இதுன்னு சாப்பிடுவோம். ஓகே, ஸோ வந்து ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம் தெரியுமா? பழைய சோறு பச்சை மிளகா. சாதா பழைய சாதம் இல்ல, ஒரு 2 days பழைய சாதம். எஸ், அது நல்லா உப்பு போட்டு ஊற வச்சு நக்கு ஊறுகாய் பாசம் இங்க வரைக்கும் அடிச்சு தூக்குது. என்ன அது ஒரு ஹோட்டல் பக்கத்துலேயே நின்று சாப்பிட்றது தான் அல்டிமேட்டான ஒரு விஷயம். உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. என்னோட ஃபேவரட் பார்ட்டுக்கு வந்து அம்மா ஒரு இதுல ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அதான் மை ஃபேவரட். அந்த இடத்துல தான் சாட்டே. காட்டு என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா? என்ன ஒரு டேஸ்ட். வாசல கம கமன்னு வருது, நாக்குல எச்சி வருது. கொஞ்சம் கொடுங்கல சாப்பிட்டு பாக்குறேன். என்ன முங்குறாயா? அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. நல்ல வெளுத்து கட்டு. சரியா? இது ரொம்பவே ருசியா இருக்கு. பீட்சா, பர்கர், எதுக்கு அந்த மாதிரி சாப்பிடுறோம்? சரிப்பா, பழைய சாதம், பச்சை மிளகா, இந்த ஷார்ட்டே சாப்பிட்டுக்கலாம். பாய், நான் போய் சாப்பிட போறேன். 20 minutes later. போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். வலி அவங்கடி பீத்த சிரிக்கலாம். என்னடா அவர் நம்ம முன்னாடி நடந்து போய் மானத்தை வாங்கிட்டாரு. ஆனா நம்ம இதெல்லாம் கண்டுக்கூடாது. ஏன்னா நம்ம மானங்கிட்ட பரம்பரை. அம்மா, நம்ம மானங்கெட்ட பரம்பரையா? ராஜா பரம்பரை. இதெல்லாம் ஒரு பழப்பு. என்ன என்ன ஐட்டங்களும். பர்ச்சேசிங் மோட் ஸ்டார்டட். என்ன பாப்பா, ஜாலியா? சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்குள்ள கடுப்பாயிடுச்சு. சரி, செலக்ட் பண்ணாத. என்னக்கா எல்லா படம் உங்களுக்காமே? ஆமாடா, அதுக்கு என்ன இப்ப? என்ன திடீர்னு பொம்பளையா மாறுறீங்க? நாரப்பயல. நீ கரெக்ட்டா எடுத்து கொடுத்தனா? தேங்க்ஸ் பா. இது நல்லா இருக்கு. அப்படியே ஒரு டான்ஸ் ஆடு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சிரிக்கி வந்தாச்சு. ஹாய் गाइस. ஹாய் गाइस. ஐயே, வாயை பாரு. பைத்தியம் முத்தி போச்சு, கவலைப்படாத. நல்லா இருக்குல்ல சாரி? பிடிச்சிருக்கா?
நல்லா இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ பாவாடை சட்டை பக்கம் வந்து ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு எல்லாரும் அமைதியா இருங்க. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. பாவாடை தாவணி உனக்கு தான். எனக்கா உனக்கு தான்? ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? மேடம் நல்லா வச்சு காட்டுங்க மேடம். வேலை பாக்குறீங்க, ஒழுங்கா சம்பளம் வாங்குறீங்கல்ல, ஒழுங்கா வச்சு காட்டுங்க. எது நல்லா இருக்கு. தள்ளி நின்று பார்த்தா தான் நல்லா தெரியும். சூப்பரா எப்ப கல்யாணம்? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. A few minutes later. ஏதோ பொறுக்கி கடலை வாங்குறியா? எது கடல்ல போட போறீங்களா? கடலை போட போறோம். அது உன்னோட புத்தி பாரு. ஒரு பொரி அண்ணா கூட கடலை போடுறேன். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். வாங்கிட்டு போய் அவங்க டோலி கூட போ கடலை போடுவாங்க. எங்க அக்கா நிறைய மாங்காய் சாப்பிடுறாங்க. என்ன சொல்ற? அனௌன்ஸ்மெண்ட் ஆவேனே. பிச்சு வாய தரடா என்னது? சக்கரை அனௌன்ஸ்மெண்ட் வெயிட்டிங், யாரு வின்னர்னு சொல்றதுக்கு. ஓ அப்படி வரியா? மூடு ஒரே தான் லென்த் பண்ற. ஓகே, ஸோ ஷாப்பிங்லாம் வெற்றிகரமாக முடிச்சு. பட் முடியல இன்னும். அந்த சாரியில் முடியெல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பார்த்தோம். பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாரி வந்து எடுத்துருக்காங்க. ஒரு அங்கிள் சம்பந்தமான சாரி எடுத்தாலும் அது செலக்ட் பண்ணது நானு. செருப்பு பிஞ்சிரும். பர்சன் சாரி எடுத்து கொடுத்தது நான். இல்லை எனக்கு புரியல. சரி சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. ஸோ வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஜுவல்ஸ், கேர்ள்ஸ், பால்ஸ் எது எல்லாமே இருக்கு. எப்படி உணர்றா நீ? இவளை கேட்க ஒரு பெண்ணாக உணர்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறேன். எப்பவுமே பெண்ணாக தான் உணர்கிறேன். எப்படி மீச தாடிலாம் ஷேவ் பண்ணனால நீ வந்து இப்போ பெண்ணா உணர்ற? என் காலையில் லைட்டாக ட்ரிம் பண்ணேன். பட் ஆஸ் அ உமனாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி உன் சாரிலாம் பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு இப்போ எப்படி ஃபங்க்ஷன் மூட்ல என்டர் ஆயிட்டியா இல்லை இன்னும் இல்லையா? எப்படி ஃபங்க்ஷன் மூடுக்குள்ள என்ட்ரி ஆச்சு. ஏண்டா ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நீ என்ன கல்யாணம் ஆகணும்? கல்யாணம் ஆகி போற மாதிரி பேசுறேன். அம்மா பிள்ளைக்கு கல்யாணம் ஓகே 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 பாய் गाइस. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன். இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறாங்க. எஸ், நீ அத ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்ல. as a yo நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்ட்டி. so yo okay, so I'll see you later. ஓகே பாய். ஓகே, ஸோ வந்து குண்டா ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கிறா. ஸோ போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. எனக்கு அவள் வந்து ரொம்ப தேடுது. ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் சாப்பிட போறேன். ஸோ வந்து ஃபன் பண்ண போயிருக்கா. ஸோ நம்மளும் போறோம், ஃபன் பண்றோம், காளான் சாப்பிட்றோம், பானிபூரி சாப்பிட்றோம், மசால் பூரி, பேல் பூரி, தஹி பூரி, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லா பூரியும் சாப்பிட்றோம். போலாம். ஏன்னா இப்படி அக்கா விட்டு சாப்பிடுறீங்க? நீ அப்படி வரியா? நான் பானிபூரி சரி அந்த பயம் இருக்கட்டும். நம்ம வந்து குண்டாங்க இறக்கி விட்டு வந்தாச்சு. அவன் வந்து அங்கே வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பா, ஜாலி பண்ணிட்டு இருப்பா, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. நம்மளும் வந்து சேம் ஃபன் ஜாலி என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பண்ணலாம். காளான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்க பேசுறது எதுவுமே கேட்காதே. என்னப்பா சொல்ற? சரி, கேட்கலனாலும் பரவாயில்ல. மான்டாஜ் போட்டுக்கோங்க. நான் சும்மா நான் வந்து பாட்டு பாடுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்ப என்ன செய்வீங்க ஜமால். ஓகே, ஃபர்ஸ்ட் பானிபூரி சாப்பிடலாம். இது ரொம்பவே ருசியா இருக்கு. காளானே காளானே காளானே. சூப்பரா இருக்குண்ணா. இந்த கிளிப்பை நான் உங்க அக்கா கிட்ட போட்டு காட்டுறேன். வேண்டாம். ஹாய் கா. ஆஹா திருப்பிட்டாங்க யார். இதையும் போட்டு காட்டுறேன். ஐயோ யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. அம்மா வாயில அந்த இது தொடச்சுக்கோமா. ஓகேம்மா, காட்ட மாட்டேன்னா இதை. அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ஓகே ஓகே ஓகே. டேய், நீ ஏன்டா பிளேட்டோட சாப்பிடுற? நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். நான் சாப்பிடவே இல்லக்கா, பாருங்கக்கா. அடச்சி கேவலமா அடிக்காத எந்திரி. ஓகே, ஸோ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. போய் குண்டு போய் கூப்பிடலாம். 14 minutes more போய் ரீச் ஆகுதுக்கா. என்ன? நாங்க ஒரு prank பண்ண போறோம் அக்காவை. அப்படியா? என்ன பிராங்க்? பெருத்துங்கிற மாதிரி prank பண்ண போறோம். ஐயோ, பெரிய புது prank ஆச்சே. ஏப்ரல் ஃபூல். டேய் சும்மா இருக்க மாட்டீங்க.
குண்டு Hello. என்ன குண்டு வந்துட்டியா? வந்துட்டேன். ஜாலியா? ஜாலி. சூப்பர். மீட் பண்ணேன். வெரி குட். குஷியோ குஷி ஆனந்தம் போங்க. ஓகே ஃபைன். நீங்க என்ன பண்ணீங்க எல்லாரும்? நாங்க போயிட்டு காளான் சாப்பிட்டோம், பானிபூரி சாப்பிட்டோம், வந்துட்டோம். ஓகே போலாமா? பாப்பாவோட சாரி வந்து ஆக்சுவலா நாங்க இதுக்கு கொடுத்துருந்தோம். அது பேர் என்ன? முந்தானி முடிச்சு கொடுத்துருந்தோம். ஸோ அதை போய் பிக்கப் பண்ணோம். ஸோ போலாம். நான் ஒரு காது கம்மலோட தான் இருப்பேன். ஏன்னா அது ஸ்டைல் இல்லை, ஒரு கம்மல் கீழே விழுந்துருச்சு. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்ல நீயே சொல்லு. நான் சொல்லி என்ன திட்டினல? நீ பேசுற ஓவரா. நீ தான் பேசுற. என்ன தம்பி என்னாச்சு? தேவலாம பேசாத. சொல்லு. நீ தான் சொல்லணும். எனக்கு நான் பேச நான் சொல்ல முடியாது. நான் பேச மாட்டேன். நான் சொல்ல முடியாது. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சரி விடு, கட் பண்ண. பாய். வீட்டுக்கு வந்தோம். இப்ப என்னத்தை கண்டுபிட்டு அப்படி சிரிக்கிற நீ? சாய் வச்சிட்டோம். மறுபடியும் போயிட்டு இருக்கோம். ஐயோ ஐயோ. அம்மா எதுக்கு இங்க நிக்கிறேன்? என் டென்ஷன் ஆகுது. கோவப்பட்டு நான் கோவப்பட்டு எனக்கு என்னென்னமோ தோணுது, என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அதுக்கு பொறுமையா அமைதியா நிறுத்திடலாம் அப்படின்னு நான் நிறுத்திட்டேன். நான் கூட எதிர்க்க குப்பை வண்டி வருமே அந்த மாதிரி வருது போல இருக்குன்னு நிறுத்திருக்கேன்னு நினைச்சேன். எனக்கிட்டே நீ வரீலோ. ஒண்ணு ராமுக்கு சந்திராஷ்டமம், ஸோ அதனால வந்து டென்ஷனாவே இருக்காங்க கைஸ். ஒண்ணுமே தெரியலையே. என்ன இருட்டுல கும்பல் என்ன பண்றது? ஓகே ஃபைனலி வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்பயாவது சாவியை விடாம வந்தியே. தெரியுமா பண்ணிட்டான். கேவலமா இருக்கும் மூஞ்சி ஒன்ன மாதிரி. குரங்கு கட்ச கொய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி. இது நம்ம மூஞ்சி சொல். The next day. ஓகே கைஸ், குட் மார்னிங். அண்ட் நாங்க வந்து அப்படியே நாங்க கட் பண்ணி வந்துட்டோம். அண்ட் அன்னைக்கு வந்து நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு வந்து விட்டுட்டேன். சொல்லிட்டு கிளம்பு. எதுக்காக வந்து இவங்க என் மேல கோவமா இருக்காங்க அப்படின்னு இப்பவும் போயிடுச்சு. எனிவேஸ் சொல்லு. அந்த நாளே வந்துருச்சு. அந்த நாளே வந்துருச்சு. இப்போ வந்து நாங்க ஊருக்கு போறோம், திருநெல்வேலிக்கு போறோம். அங்க வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நம்ம திருநெல்வேலிக்கு போறோம். அண்ட் அங்க வந்து நாங்களாம் பஸ்ல வரணுமா, இவங்க பைக்ல வருவாங்க. இதுக்கு ஆசையா பாரு. சோ ஃபர்ஸ்ட் இங்க போய் அம்மாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வண்டி எடுத்துட்டு சொருன்னு கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஸோ இதான் பாத்தீங்கன்னா ஃபெபி. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பேபிக்கே இப்படின்னா இன்னொருத்தன் இருக்கான். அவனை பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க ஓகே பாக்குறதுக்கு ரெடியா? இந்த அழகான அழகு குஞ்சனை எப்போ ரெடி? டான் 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 டான். அழகி எல்லாம் இல்ல, தோல் உரிச்ச கோழி மாதிரி இருக்காங்க. வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். அப்போ இது பாரு, அப்படியே பல்லி எஃபெக்ட் இருக்கும். ஓகே வீட்ல போய் அம்மாவை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலா பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்க்ல நிக்கிறோம். அதுக்குள்ள குண்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டா. போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையை விட்டு வெளியே போல. ஆக்சுவலா வந்து ஏர்போர்ட் கிட்ட இருக்கிறோம். ஏர்போர்ட் கிட்ட இருக்கிறதுக்கே மணி 3 ஆயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி தாண்டுவனி. ஸோ நைட் ஆயிடும். பழக்கம் போல தான் 2-3 மணி ஆயிடும். ஓகே ஷாப்பிங் முடிஞ்சா? முடிஞ்சு. இன்னும் சென்னையை விட்டே வெளியே போல, அதுக்குள்ள ஷாப்பிங். ஓகே, புதுசா வந்து நான் கார்னெட்டோல ராயல் குல்ஃபின்னு ஒரு ஃப்ளேவர் ட்ரை பண்றது. இன்னும் ட்ரை பண்ணதே இல்ல. பண்ணு இது நல்லா இருக்கு. நீ கொஞ்சம் சாப்பிடு. குல்ஃபி மாதிரி இருக்குன்னு சொல்ல போறா தானே? இல்ல இன்னொரு வாட்டி கூட வேணும்னா வைக்க தொட்டு கேளு. ஐயோ ஒரு ஸ்வீட் பாசந்தி அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப நல்லா இருக்கு. லூஸ் இல்லனே, மென்டல். மர்சி யாராமே? ஓகே இட்ஸ் இன்டர்வல் டைம். சோ பசங்க இன்டர்வல் போயிட்டு இருக்காங்க. மாசி பார்க்கிறதுக்கே ஏதோ தோல் உரிச்ச ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு. அம்மா அடக்க முடியலையே. அட போகடா கொய்யாக்கோ. ஓகே அடுத்து எங்க மீட் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ வந்து எங்களோட இன்டர்வல். ஆக்சுவலாக வந்து சன்செட் இருக்கு, சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய இருக்கு. சாப்பிடலாமா? எஸ், ரெஸ்டாரண்ட் சைவம் அசைவம் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே இருக்காங்க இங்க. ஃபாஸ்ட் ஃபுட் பிரசன்ட் ஃபுட் இருக்கா? தலைவர் திமிங்கலம் தானுங்க. ஓ ஃபாஸ்ட் பிரசன்ட்டா? ஃபியூச்சர் ஃபுட் எங்கனா கிடைக்கும்? ஆக்சுவலி நம்ம வீட்ல என்ன நாங்க வந்து பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் ராஜகாளியம்மன், இவன் தான் பழையனூர் நீலி. சோழி போட்டே வாழ்க்கையில விளையாடுவான். என் வாழ்க்கையில இல்ல, மத்தவங்க வாழ்க்கையில.
பாப்பா தான் வடிவேலு. சந்தன தொழில் கட்டி தாடி கட்டி போட்டு நான் தான் வந்து ஸ்ரூ. ஐயோ the rapist. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இது வந்து ராஜகாளியம்மன் படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த இது புரியும். பார்க்கலன்னா பாருங்க ப்ரமோஷன். ரெண்டு போதுண்ணா. குச்சமே இல்ல. ராஜகாளிக்கு திருடி சாப்பிடுறதான் வேலை. எப்படான்னு தெரியுற நீ? பரோட்டா சாப்பிட்றது சில ரூல்ஸ். முதல்ல கறி போட்டுக்கோ, எத்து பட்டால வை, இப்போ குழம்பு மூணு டிப்படி எத்து வாயில போட்டுக்கோ. ஓகே சோ வந்து நம்ம சாப்பிட்டு சரிடா. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கடை வேற லெவல். சாப்பிட்டு முடிச்சிட்டு இல்ல, நாங்க முடிச்சிட்டோம். சீரியஸா நான் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாவே பசிச்சது. பிரஷ் ஓரமா போ. இதெல்லாம் ஓவர் நக்கலு. நாங்க வந்து அதான் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு தான் போனோம். பட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/4 பிளேட் கூட சாப்பிடல ஃப்ரைட் ரைஸ். 4 ஸ்பூன் சாப்பிட்டுருப்பேன். ஆமா, ஃபோக்கஸே இல்ல உன் லைஃப் மாதிரி. அதே நகைச்சுவை. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க. தம்பி வேணாம், ஓடிடு அப்படின்னு. யாருமே உள்ள வரக்கூடாதுதான் துபாவூர் ஹோட்டல்னு பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். உன்னையாரியா உள்ள வரச்சது? எனிவேஸ் லெட்ஸ் கோ. ஓகே, அப்படியே கதை பேசிக்கிட்டே நாங்கள் வந்து மதுரைக்கு வந்தாச்சு. ஸோ செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு ட்ரிப்பு. என்னென்னா பழைய கதைகள், பழைய நினைவுகள்லாம் வந்து பேசிட்டு வந்துட்டுருக்கோம் ஜாலியாக. 4.5 ஹவர்ஸில் நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் பண்ணிவிடுவோம். ஆர்வமாக தான் இருக்குது. ஏன்னா ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. மோர் தென் ஒரு 2 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ போகலாம், போயிட்டு ஜாலி பண்ணலாம், ஃபன் பண்ணலாம். ஊரில் திருவிழா. ஸோ அந்த திருவிழாவில் வந்து திருக்கி விடுறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். அண்ட் வந்து ஊருக்கு போய் ஆற்றுக்கு குளிக்க போகலாம். அண்ட் இது சம்மர் இல்லையா, ஸோ தண்ணி இருக்குமா இல்லையான்னு தெரியல. தண்ணி இருந்துச்சுன்னா போய் என்ஜாய் பண்ணுவோம். நம்ம வண்டி மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குது. நீங்கள் என்ன வண்டி வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நம்மளோட வந்து ஹோண்டா சிட்டி 2017 மாடல். ஸோ எனக்கு வந்து மைலேஜ் இப்போ வரைக்கும் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 9 km/லிட்டர் கிடைக்குது. ஐயோ, ஸோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 6000 ரூபாய் பெட்ரோல் ஆகுது. வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஆசையாக நான் வந்து பைக்கில் போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் வந்து ஊருக்கு பைக்கில் போக முடியல. பட் கண்டிப்பாக நான் சென்னை போனோடனே பைக் எடுத்துட்டு ஏதாவது ஒரு ரைடு நான் போயே ஆகணும். ரொம்ப நாளாக நம்ம பைக்கில் போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கடைசியாக வந்து இந்த குண்டை பார்க்கறதுக்கு வயநாடுக்கு போனது தான். அதுக்கப்புறம் நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் வண்டியில். சொன்னால் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 65,000-70,000 கிட்ட செலவாச்சு. அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஊருக்கு போயிட்டு காட்டுறேன். அண்ட் கண்டிப்பாக நம்ம ஒரு ரைடு போயே ஆகணும். நீங்கள் வந்து கமெண்ட்ல குண்டை கன்வின்ஸ் பண்ணி எனக்காக ஒரு ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணித்தாங்க. சரி சரி, அவ போகக்கூடாதுன்னு சொல்லலை. பட் இன்னும் சாலிடா அவகிட்ட இருந்து சரி பார்க்கண்ணா என்ன போயிட்டு வா, இந்த ஜாக்கெட் நான் உனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவ சொன்னா அப்படின்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். அம்புட்ட ஆசை. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறோம், வரட்டும், வந்தோடனே நம்ம கிளம்பலாம். ஸோ வந்து அடுத்த ஒரு ஸ்டாப்பிங் மணி வந்து 12 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 3 ஹவர்ஸில் நம்ம ரீச் பண்ணிடலாம். இங்கே வா, இந்தா இங்கே வந்தோம். இது ஜாலியாக எங்கள் கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவனுக்கு வந்து ஃபெபி மாஷோட பிஸ்கெட் தூக்கி போட்டுருக்கேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அவனுக்கு உள்ள வந்து கதறிட்டு இருக்கானுங்க. டே தகப்பா, என்னோட ஏன்டா போட்டுட்டு இருக்க அப்படின்னு. ஓகே பாய், நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தால் மீட் பண்ணலாம். நல்லா இருப்படா போடா. ரெண்டு நாயும் எப்படி பாக்குது பத்தியா? ஏன்டா என் சாப்பாடு ஏடா அவனுக்கு குடுக்குற அப்படின்ற மாதிரி. சரிடா, குடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ஷேரிங் இஸ் கேரிங்டா. ஆட பரதேசிலாயே. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஆனா ரூட் தெரியாம ஏதோ மேப் கேட்பாங்க குண்டு. இந்த ஊர்ல இருந்து ரூட் தெரியலன்னு. சீரியஸா? ஆக்சுவலி என்னன்னா ஏதோ ரோடு ஏதோ உடைச்சு போட்டிருக்காங்கன்ட்டு வேற ரூட் காட்டுச்சு மேப்ல. மேப் காட்டுதே, மேப்பை நம்பி வந்தா. ஐயோ, காலையில போக வேண்டிய இப்பவே வந்துரும் போல. நான் தப்பையில. கொஞ்சம் கிரீப்பியா தான் இருக்கு குண்டு. ஏன்னா ஒரு ஆளு கூட இல்ல பாரு. கண்டிப்பாடா, மணி 2 மணிக்கு ஒரு ஆளும் இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தவங்க ஒண்ணுக்கு போறதுக்காக வரணும். எதுக்குடா வந்து வெளியே ஒண்ணுக்கு போகணும்? வீட்டுல எல்லாம் கக்கூஸ் இல்லையா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. குண்டு, ஐயோ என்ன அந்த வீட்டு வாசல்ல போய் வண்டி நின்னுச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ, வாயில வசம்ப வச்சு தேய்க்க. டியூ டு பிரைவசி ரீசன்ஸ் நாங்க அந்த ஏரியாலாம் காட்ட மாட்டோம். தயவு செஞ்சு எங்கேயும் நிக்காம கூட்டு போயிடுறா, பயமா இருக்கு. பயப்படாதா. எதுக்குடா இந்த மாதிரி அழகான ரோட்டை விட்டு இப்படி கருமாந்திர பிடிச்ச ரோட்டுக்குள்ள போகணும்? அது அப்படிதான் காட்டுது கூகுள் மேப். எனக்கு தெரிஞ்சு நீ சுடுகாட்டுக்கு ரூட் போட்டு RIP ஏரியா. மை காட். 3 hours later. சார் தூங்கிட்டா சார். என்னாச்சு பேரை பத்தியா? இதோ முன்னாடி. அப்பாடா, என்னடா ஆட்சியை பார்க்க போறீங்களா? அவா அவா அவா
இவனை சர்ப்ரைஸா போய் காட்டும் பார்சல் பண்ணி. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆக்சுவலா நம்ம கதையே சொல்லவே இல்லைல்ல என்னன்னு. அம்மா வந்து கிளம்பி நேத்தே வந்துட்டாங்க. அம்மா முன்னாடியே ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இங்க வேலை இருந்ததுன்னு நாங்க பின்னாடி கிளம்பி வந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வேலை இல்லைங்க. இவனுங்க ஏன் இப்படி ஆக்கி வச்சிருக்கோம்னா சம்மர் கட். வாங்க 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 வாங்க. இதான் உன் கடைசி சிரிப்பு. ஓகே, ஊருக்கு வந்தாச்சு. ஸோ சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. மணி 3 ஆயிடுச்சு. நம்ம காலையில எழுந்து தேரோட்டம் பார்ப்போம். அது எல்லாத்தையும் நீங்க அடுத்த vlogல பாருங்க. ஸோ உங்க எல்லாரையுமே அடுத்த வீடியோல பார்க்குறோம். Until then, it's bye bye from Raman Chau. Bye.